அரிவாள் தாக்குதலுக்கு உள்ளான மாணவரின் உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. நெல்லை பாளையங்கோட்டையில் உள்ள தனியார் பள்ளியில் படிக்கும் 8ஆம் வகுப்பு மாணவர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் ஒரு மாணவர் அரிவாளால் தாக்கியதில் மற்றொரு மாணவர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த விவகாரம் பூதாகரமான நிலையில் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்நிலையில் தாக்குதலுக்குள்ளான மாணவர் சிகிச்சை பெற்று வரும் மருத்துவமனையில் கட்டணம் செலுத்த கோரி வற்புறுத்துவதாக மாணவரின் உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். இதனை கண்டித்து உறவினர்கள் சாலை மறியல் செய்ய முற்பட்ட நிலையில் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தி சமாதானம் செய்தனர். கல்வித்துறையில எந்த ஆள் வரல, காவல்துறை எங்களுக்கு ஒத்துழைப்பே இல்லை. வைத்தி பிரைவேட் லிமிடெட் கம்பெனி ஆரம்பிக்கலாமா இல்ல பார்ட்னர்ஷிப்ல ஆரம்பிக்கலாமா? எது கன்ஃபியூஷன்? ஒரு எக்ஸ்பர்ட் கிட்ட பேசிடுவோம். எப்படி? பாஸ் வாலா. Be the boss. நெல்லை தனியார் பள்ளியில் நடைபெற்ற சம்பவம் வேதனை அளிப்பதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் தெரிவித்துள்ளார். அம்பேத்கர் பிறந்தநாளை ஒட்டி சென்னையில் நடைபெற்ற கருத்தரங்கு நிகழ்ச்சியில் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி பங்கேற்றார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், நெல்லை தனியார் பள்ளியில் மாணவர்களிடையே ஏற்பட்ட தாக்குதலில் ஒரு மாணவருக்கு அரிவாள் வெட்டு விழுந்த சம்பவம் வேதனை அளிப்பதாக கூறினார். இந்த விவகாரத்தில் உரிய விசாரணை நடைபெற்று தக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் கூறினார். நெல்லையில் இன்னைக்கு நடந்த சம்பவத்தை பற்றி சகோதரி அவர்கள் கேட்டிருக்கிறார்கள். அதுக்கு முழுமையான அது விசாரிக்கப்பட்டு அதோடைய கருத்துக்கள் வந்ததுக்கு பிறகு முழுமையாக சொல்லி, இருந்தாலும் மாணவ செல்வங்களுக்கென்று பல்வேறு திட்டங்களை தமிழ்நாடு அரசு ஒரு 4 ஆண்டுகளாக அவர்களுக்கு அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்கணும் அப்படிங்கிறதுக்காக பல விஷயங்களை எனக்கு கலை பண்பாட்டு கொண்டாட்டமாக இருந்தாலும் சரி, அறிவியல் சார்ந்த அந்த பிள்ளைகளுக்கு நடத்துகின்ற போட்டிகளாக இருந்தாலும் சரி, இப்படி எல்லா விதத்திலும் ஒரு பக்கம் அவர்களை நாங்கள் மேம்படுத்த வேண்டும் என்று சொல்லும் பொழுது இது போன்று விரும்பத்தகாத ஒரு சம்பவம் நடக்கும்போது உள்ளபடியே அது வேதனைக்குரியதாக இருந்து கொண்டிருக்கின்றது.